மக்களே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். வாங்க இரத்த பொரியல் செய்வோம். வாங்க இரத்தத்தை ஊற்றுறேன். அடுப்பில் கடாய் வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்க கடுகு, உளுந்து, உரப்புக்கு வத்தல். நான் நல்லா பொடிசாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரத்தத்துக்கு தேவையான அளவு அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுவோம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குவோம். இந்த ரத்த பொரியல் செய்கிறதுக்கு நாங்கள் தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு 1-2 தட்டுவோம். அதுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய், சீரகம், இந்த வெள்ளைப்பூடு போட்டு 1-2 மிக்சியில் அரைச்சிட்டு வர போகிறேன். இதை இப்படி அடிச்சுட்டு வந்துடணும். இங்கே வெங்காயம் கோல்டன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு. அரை உப்பு தான் போடணும், ஏன்னா ரத்தத்தில் கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா இதாகிடுச்சு. இதை சிம்மில் போட்டுட்டு இந்த ரத்தத்தை கையை வச்சு நல்லா நொறுங்க பிசைய போகிறோம். தண்ணி இது இப்படி இருக்குது. இது இன்னொரு இதில் போட்டு நல்லா நொறுங்க இப்படி கையை வச்சு நல்லா பிசையணும். தண்ணியை ஏன் தனியாக வச்சுருக்கேன்னா, தண்ணியோடு சேர்த்து இப்படி பிசைஞ்சோன்னா அப்படி தெறிக்கும். அதனால கட்டியை மட்டும் எடுத்து நல்லா கூழ் மாதிரி இப்போ நல்லா நொறுக்க பிசைஞ்சிட்டேன். இதை நம்ம வெங்காயத்தில் ஊற்ற போகிறோம். இந்த நல்லா நொறுங்க பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் ஊற்றி நல்லா கிண்டணும். இந்த நம்ம இந்த ரத்த தண்ணியவும் ஊற்றிடும். நம்ம கையவும் லேசாக அலசி ஊற்ற வேண்டியதான். இப்படியே அப்பப்போ நல்லா கிண்டி விடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி மட்டும் வற்றினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். வாங்க, நல்லா இருந்தால் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய்ப்பெல்லாம் போட்டு நல்லாயிருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்த்து நமக்கு சொல்லுவார்கள். இட்லி, சட்னி, ரத்த பொரியல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.